ஸோ ஹாய் வெற்றி வியூவர்ஸ், நான் உங்கள் மணி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ என்ன ஷாப்புக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேலம் காஃபி ஸ்டாப். ஸோ இங்கே வந்து காஃபி கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என் ரிலேஷன் ஒருத்தர் வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். வாங்க, லெட்ஸ் கோ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஃபி வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காரு. ஸோ மற்ற இடத்த விட இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அவர்கிட்ட. ஸோ ஏன் இங்கே காஃபி அவ்வளோ ஸ்பெஷல்? நம்மகிட்ட காஃபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபிக்கு இன்ஸ்டன்ட் காஃபிக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபில்டர் காஃபி நம்ம பியூர் ஃபில்டர் காஃபி தான் கொடுக்குறோம். நாங்கள் இன்ஸ்டன்ட் உடனே கிரைண்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பவுடர் ப்ரூ பண்ணி உடனே தரோம் காஃபி. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணுறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சீட்ஸ் நீங்களே கிரைண்ட்? ஆமாம், சீட்ஸ் நாங்களே கிரைண்ட் பண்ணி, ஆமாம், ஓன் எக்ஸ்போர்ட் நாங்களே. ஓகே. தென் வந்துட்டு சீட்ஸ் எல்லாமே கிரைண்ட் பண்ணி நம்மளது எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்குது. ஓன் எஸ்டேட் டைரெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணுறதும் இங்கே தான் பண்ணுறோம். எதுவுமே மிக்சிங் இல்லை, பியூர் பீன்ஸ் மட்டும்தான் நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். மிஷினும் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதை கிரைண்ட் பண்ணி காஃபி ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம போடுவோம். கிரைண்ட் பண்ண உடனே உங்களுக்கு காஃபி போட்டுருவோம். அந்த மாதிரி அதுதான் டிஃப்ரென்ஸ். தென் நம்மகிட்ட கோலி சோடா இருக்குது, ப்ரௌனி எல்லாமே ஸ்பெஷல் தான். ஸோ காஃபி ஸ்டாக் இங்கே ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? காஃபி ஆல்மோஸ்ட் இப்போ ஃபஸ்ட் ஆனிவர்சரி இப்போ தான் ஜூனில் முடிஞ்சதுங்க. ஃபஸ்ட் ஆனிவர்சரி ஜூனில் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் பிரான்ச்? இப்போ 5 ரோட்ஸில் இருக்குது செகண்ட் பிரான்ச்சு. இப்போ தேர்ட் பிரான்ச் வந்து ஏற்காடில் ஒர்க் போயிட்டுருக்கு. 4th வந்துட்டு ஷெவாப்பேட்டில் வரப்போம். ஸோ ஓகே, நீங்கள் காஃபி கொடுங்க, நான் இப்போ குடிச்சு பார்க்குறேன். ஸோ குடிச்சு பார்த்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் காஃபி அண்ட் பியூர் காஃபி அண்டு ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரௌனியில் வந்து அவங்க ஏதோ மெல்ட் பண்ணி ஐஸ்கிரீம் அது மேலே வச்சு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே பேசலாம். காஃபி வந்துருச்சு. ஸோ 2 காஃபி வச்சுருக்காங்க. இதில் எது பிளெண்டரு எது பியூருங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்போம். கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளெண்டுங்க சார். அது வந்து பியூரு. இப்போ பிளெண்டுக்கும் பியூருக்கும் எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, பிளெண்டுங்கிறது வந்து உங்களுக்கு சிக்கரி ஆட் பண்ணியிருக்கோம் சார். சிக்கரி ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சிக்கரி வந்து எதுக்கு என்ன கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஆட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா டார்க்னஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பிளெண்டுங்க சார். பியூருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து பியூர் காஃபி வந்து ஸ்பெஷல் சார். நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் காஃபி அது. அதான் காஃபியோட ஒரிஜினல் டேஸ்ட் எப்படின்னாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே எல்லா ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பியூர் காஃபி வந்து சாப்பிட்ருக்க முடியாது. எதுவுமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிக்கரி ஆட் பண்ணி தான் இருக்கும். நம்மக்கிட்ட மட்டும்தான் சிக்கரி இல்லாமல் வந்து நம்ம காஃபி கொடுக்குறது. சிக்கரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது காஃபியில் ஆட் பண்ணுறது வந்து இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு பவுடர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி என்னங்கிறது நமக்கு வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. சார் எல்லா காஃபிக்குமே சீட்ஸ் வந்து நம்மளே தான் வந்து இது பண்ணுறோம். நம்மளோட ஓன் எஸ்டேட்டில் தான் எஸ்டேட்டோட ஆடு தான் சார் இது ஓடிட்டு இருக்கிறது. நம்மளோட சொந்தமாக நாமளே ரோஸ்டிங் பண்ணி நாமளே வந்து கிரைண்டிங் பண்ணி பவுடர் வந்து நாமளே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணுறதுனால வந்து 100% வந்து நேச்சுரலாக நம்ம கொடுக்குறோம் சார். ஓகே.
பியூர் காஃபிக்கும் பிளெண்டருக்கும் அவர் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ பியூர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு. நமக்கு அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்குது. ஸோ மற்ற காஃபீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே. அந்த ஃப்ளேவரில் நல்லா ஃபீல் பண்ணலாம். சூப்பர், நல்லாயிருக்கு. சொன்ன மாதிரி பியூருக்கு மற்ற காஃபீஸ்க்கும் பியூருக்கு கம்பேர் பண்ணும்போது கிராக்கிங் டேஸ்ட்டாக இருக்குது. கிராக்கிங்னா ஸோ ஹாட் டேஸ்ட் சொல்லுவாங்களே காஃபி வருது, அந்த சீட்டோட அந்த ஃப்ளேவர் ஆக்சுவல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் நம்ம இப்போது பிளெண்டர் காஃபியை ட்ரை பண்ணோம். ஸோ பிளெண்டருக்கும் பியூருக்கும் சொன்ன டிஃப்ரென்ஸ் வந்து பிளெண்டர் வந்து சிக்கரி ஆட் பண்ணி ஸோ கொஞ்சம் பிளெண்டரிங்காக அந்த ஃப்ளேவர்னஸ்க்காக அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் சொன்னார் பியூருக்காக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ஆற்றுறேன். ஸோ நல்லா நிறையாவும் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த சில்வர் கப்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க, பித்தளை கப்ஸு. ஸோ நம்ம யூஸ்வலாக கும்பகோணம் காஃபி இதெல்லாம் போனோம்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இவங்க இது வந்து ட்ரெடிஷ்னலாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் அந்த காஃபியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போது பிளெண்டர் காஃபியை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ் பிளெண்டரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்னஸ் இன்னும் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காஃபியோட கசப்பு ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸ்வீட் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ சாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பியூர் பவுடரோட டிஃப்ரென்ஸு. ஸோ நம்மளோட ஃபில்டர் காஃபி அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ பிளெண்டரில் வந்து இவங்க அந்த கசப்பு தன்மைக்காக அந்த சிக்கரி ஸோ அப்புறம் அந்த திக்னஸ்க்காக அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம ப்ரௌனி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌனி வந்து ப்ளைன் ப்ரௌனி இது. ஸோ அவங்க சொன்ன இன்னொரு வெரைட்டி வந்து இருக்குது. அது வந்து இவங்க இதை வந்துட்டு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி நல்லா ப்ரௌனி மெல்ட் ஆக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு ஸோ ஒரு நல்ல ஃப்ளேவராக சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நார்மலாக ஒரு ப்ரௌனியை வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாங்க. ஓகே, ஸோ ப்ரௌனியில் வந்து ஜஸ்ட் ஒரு எனக்கு ஃபீல் ஆகிறது வந்து காஃபி சாக்லேட் கேக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் ஆகும். ஸோ மேபி இதை பிளெண்ட் பண்ணால் இது வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு மேலே வந்துட்டு அந்த காஃபியோட லிக்விட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காஃபி லிக்விடோட கேக்கை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம அதெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம வந்தோம், காஃபி சாப்பிட்டாச்சு. ஸோ கிளம்புவோம் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம காஃபி ஷாப்பில் வந்துட்டு பிளெண்டர் காஃபி அண்ட் பியூர் காஃபி ரெண்டுமே வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம வேறு ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் வெற்றி விலாக்ஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க.